நவீன டிஜிட்டல் முறைக்கு மாறி வரும் மதுரை காந்தி மியூசியம். 10 கோடி ரூபாய் மதிப்பில் ஏவி தியேட்டர் அமைப்பு. காந்தியடிகளின் புகைப்படங்கள் குறித்த QR கோட் கண்காட்சி. காந்தி மியூசியம் புனரமைப்பு 80% பணிகள் முடிந்தது. டிஜிட்டல் பணிகளை துவக்குவதில் தாமதம். மதுரை தல்லாக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ராணி மங்கம்மாள் அரண்மனை நேரு பிரதமராக இருந்தபோது காந்தி மியூசியமாக மாற்றப்பட்டது. அரண்மனையின் பழமை மாறாமல் புதுப்பிக்க தமிழக அரசு 2023ஆம் ஆண்டு 10 கோடியே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது. அதில் 3 கோடி ரூபாய் டிஜிட்டல் பணிக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டது. ராணி மங்கம்மாள் காலத்தில் இருந்ததை போன்ற அரண்மனை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டது. தர்பார் ஹாலின் சுவர்கள், தரைத்தளம் பாரம்பரிய முறைப்படி மீண்டும் மறு உருவாக்கம் செய்யப்பட்டன. 2 தளங்களுக்கு செல்லும் லிப்ட் வசதி, 2வது மாடியில் 50 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் VA தியேட்டர், வர்ணம் பூச்சு வேலைகள் முடிந்துவிட்டன. இத்தியேட்டரில் காந்தியின் வரலாறு, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த காட்சிகள் திரையிடப்படும். தரைத்தளம் முதல் 2ஆம் தளம் வரையிலான பணிகள் முடிந்துள்ளன. பார்வையாளர்கள் வெளியேறும் இடத்தின் தரைத்தளத்தில் 30 பேர் அமரும் வகையில் மற்றொரு AV தியேட்டர் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மியூசிய வரலாறு பற்றிய காட்சிகள் ஒளிபரப்பப்படும். 2 ஆண்டுகளுக்கு முன் பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது 80% பணிகள் நிறைவடைந்த நிலையில் டிஜிட்டல் பணிகளை விரைவில் துவங்க காந்தி மியூசிய நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல்வர் அவர்கள் நிதிகளை ஒதுக்கி புனரமைப்புக்காக ஆணையிட்டார்கள். அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் அவர் 6 கோடி ரூபாய் முதலில் ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இதனுடைய திறந்தவெளி அரங்கம் மற்றும் சில இடங்கள் புதுப்பிப்பதற்காக மீண்டும் ஒரு 4 கோடி ரூபாய் வழங்கி மொத்தம் 10 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இறுதி கட்டமாக மகாத்மா காந்தியுடைய இந்த 4 பிரிவை சொன்ன இந்த 4 பிரிவையும் புதுப்பிப்பதற்காக புகைப்படங்களும் அதற்கு உண்டான விளக்கங்களும் நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம். அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. டிஸ்பிளே ஒர்க் நடந்து கொண்டிருக்கிறது. அருங்காட்சியக கட்டடத்தில் 2 ஆடியோ விஷுவல் ஹால்கள் அமைக்கப்படுகிறது. ஒன்று நுழைவாயில், ஒன்றும் இன்னும் எக்ஸிட் இடத்துல அமைக்கப்படுகிறது. வரும் விசிட்டர்கள் அதை மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை சித்திரமும் அவருடைய சுதந்திர போராட்ட வரலாறும் பார்க்கும் வகையில் அந்த AV ஹால் நாங்கள் ரெடி செய்கிறாங்க. இன்றைய தலைமையில் கண்டுகளிப்பதற்காக இதை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் நாங்கள் அரசிடம் ஒப்படைத்துள்ளோம். இன்னொன்று சுதந்திர போராட்ட அந்த வரலாறு, இது 2ஐயும் மையமாக கொண்டு தான் அந்த 2 AV ஹாலையும் எப்போதுமே திரையிடப்படும். வரும் சுற்றுலா பயணிகள் அமர்ந்து அதை பார்வையிடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருக்கைகள் போட்டு அவங்க வருவார். ஆக்சுவலாக உள்ளே அருங்காட்சியகத்தை சுற்று பார்க்கும் பொழுது அங்கு சென்று அவங்களுடைய அந்த திரைப்படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட வண்ணம் கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் இந்த அருங்காட்சியகம் மக்களின் பார்வைக்காக திறந்து விடப்படும். காந்திய பேராசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் மூலம் காந்திய வரலாறு குறித்த ஸ்கிரிப்ட் தயாரிக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சி அலுவலர் தேவதாஸ் கூறினார். சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் திறப்பு விழா தள்ளி போகும். எனவே தாமதமின்றி டிஜிட்டல் பணிகளை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது.